ஓம் சக்தி. கடல் நடுவிலே விழுந்து தத்தளிக்கும் பக்தன் ஒருவன் தன்னை நினைத்து தாயே ஆதிபராசக்தி காப்பாற்று என்று கூவி அழைத்தால் ஓடிச் சென்று காப்பவள் என்று அர்த்தம். அருள் வாக்கும் அனுபவங்களும். கடல் நடு விடினும் காப்பாய். சக்தி மனோன்மணி நவநீதன், பின்னாத்தூர். ஓம் கடல் நடு விடினும் காப்பாய் போற்றிவோம் என்பது அன்னையின் 1008 போற்றி மலர்களில் உள்ள மந்திரங்களில் ஒன்று. கடல் நடுவிலே விழுந்து தத்தளிக்கும் பக்தன் ஒருவன் தன்னை நினைத்து தாயே ஆதிபராசக்தி காப்பாற்று என்று கூவி அழைத்தால் ஓடிச் சென்று காப்பவள் என்று அர்த்தம். இந்த மந்திரத்தை அனுபவத்தில் உணர வைத்தால் நம் அன்னை ஆதிபராசக்தி ஸ்ரீலங்கா கிளிநொச்சி உத்திரபுரத்தில் வசிக்கும் தம்பதிகள் குலேந்திரதாசன், மங்கையர்கரசி. இவர்களது அருமை புதல்வன் ரஞ்சித். குடும்பமே அம்மாவிடம் தீவிர பக்தி கொண்ட குடும்பம். ரஞ்சித் மலேசியாவில் இருப்பவர். ஒரு நாள் மலேசியாவில் இருந்து ஒரு வேலை காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அன்று கப்பலில் பயணம் செல்ல முடியாத சூழ்நிலை. ரஞ்சித்திற்கோ ஆஸ்திரேலியா செல்ல வேண்டிய அவசரம். அன்னையை வேண்டிக் கொண்டு ஒரு தோணியில் சென்று விடலாமே என கருதி புறப்பட்டார். தோணியில் ஏறியும் விட்டார். அன்று படகில் அளவிற்கு அதிகமாக நிறைய பேர் ஏறிவிட்டார்கள். போதும் போதும், அளவிற்கு அதிகமான பேர் ஏறாதீர்கள் என்று படகோட்டி தடுத்த போதும் எவரும் கேட்பதாக இல்லை. அவரவருக்கு அவரவர் வேலைத்தான் முக்கியம். படகோட்டி தடுத்தும் அதிகமான ஆட்களை ஏற்றிக்கொண்டு படகு புறப்பட்டது. ஒரு வழியாக அந்த படகு நிதானமாகத்தான் கடலில் சென்று கொண்டிருந்தது. நடுக்கடலை அடைந்ததும் திடீரென்று பெருங்காற்று வீசியது. படகு நிலை குறைந்து தள்ளாடியது. படகில் இருந்தவர்களுக்கு பயம், பீதி, ஒரே கூச்சல், குழப்பம். படகோட்டி எவ்வளவோ முயன்றும் படகு கவிழ்ந்தே விட்டது. எல்லோரும் நீந்தத் தொடங்கினர். ரஞ்சித்தும் விழுந்தார். நீந்தினார். திசை தெரியாமல் நீந்தினார். எங்கும் தண்ணீர், கடல் நீர். கண்ணு கெட்டிய தூரம் வரை நோக்கினார். கரை தெரியவில்லை. எந்த பக்கம் நீந்திச் செல்வது, எந்த பக்கம் சென்று கரையேறுவது என்று தத்தளித்தார், தவித்தார். கால் கைகள் சோர்ந்து போயின. அம்மா தாயே ஓம் சக்தி காப்பாற்று என்று மேல்மருவத்தூர் அம்மாவை நினைத்து புலம்பினார். உரத்த குரலில் அம்மா தாயே ஓம் சக்தி என்று கதறினார், கூவினார். ஏதாவது ஒரு மரக்கட்டை கிடைத்தால் கூட பற்றி கொண்டே மிதந்து செல்லலாமே என்று நினைத்து தவித்தார். அப்போது சற்று தொலைவில் சிவப்பான நிறத்தில் ஏதோ ஒன்று மிதந்து வருவது தெரிந்தது. அவசரமாக நீந்திச் சென்று அதை பிடிக்க போனார். அது ஒரு செவ்வாடை துணி. அன்று படகில் வந்த எவருமே செவ்வாடை அணிந்தவர் இல்லை. அப்படியிருக்க இந்த செவ்வாடை எப்படி வந்தது? அந்த ஜீவ மரண போராட்டத்தில் மேலும் யோசிக்க அவகாசம் இல்லை. அந்த செவ்வாடையை இறுகப் பற்றினார். என்ன அதிசயம், என்ன அற்புதம்! அவர் பிடித்த அந்த செவ்வாடைதான் அவரை ஏதோ ஒரு திசை நோக்கி இழுத்துச் சென்றது. எங்கோ ஒரு கடற்கரையில் அவரை கொண்டு வந்து சேர்த்தது. பின்பு அந்த செவ்வாடை கடலில் மூழ்கி மறைந்தே போயிற்று. கண்களை திறந்து பார்த்தார். பெரிய ஆச்சரியம். அவர் ஒதுங்கிய இடம் இந்தோனேஷியா. மேலும் ஓர் ஆச்சரியம், அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள், பழக்கமானவர்கள். அரை மயக்கத்தில் இருந்த அவரை சுற்றி இருந்தனர். மயக்கம் தெளியற்றும் என்று காத்திருந்தனர். மயக்கம் தெளிந்த பிறகு அவரை தங்களுடன் அழைத்துச் சென்றனர். இந்த அற்புதம் நடந்த நாள் 8/5/2009 வெள்ளிக்கிழமை, சித்திரை பௌர்ணமி. ரஞ்சித்தின் பெரியம்மா பிரான்சில் இருக்கிறார். ரஞ்சித் உயிர் பிழைத்த அற்புதம் கேட்டு பரவசமானார். ஏன் என்று தெரிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் இருமுடி செலுத்தவும் தைப்பூச ஜோதியை தரிசிக்கவும் அந்த ஆண்டு ஏற்கனவே மேல்மருவத்தூர் வந்தார். அவர் குரு தரிசனம் பெற அற்கூடம் சென்றபோது அம்மா சொன்னார்கள், சித்திரா பௌர்ணமி வரப்போகிறது, அதிலே கலந்து கொள். இரட்டை நாககுண்டத்தை கேட்டு வாங்கி வேள்வி செய்துவிட்டு போ என்றார்கள். அம்மா ஏன் அப்படி சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள் என்பது ரஞ்சித்தின் பெரியம்மாவுக்கு புரியவில்லை. 8/5/2009 வெள்ளி, சித்திரை பௌர்ணமி அன்று அங்கே தன் தங்கை மகன் கடலில் தத்தளிக்கிறார். அதே நாளில்தான் பெரியம்மா இங்கே மருவத்தூர் சித்திரை பௌர்ணமி வேள்வியில் அமர்ந்து இரட்டை நாககுண்டத்தில் ஆவூதி அளிக்கிறார். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் இணைத்து பார்க்கும்போதுதான்
அதற்கான காரணம் விளங்குகிறது. முக்காலம் உணர்ந்தவள் அன்னை என்பது விளங்குகிறது. தன் தங்கையின் மகன் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றவே இரட்டை நாக யாக குண்டத்தில் வேள்வி செய்ய வைத்தாள் என்பது புரிகிறது. சக்தி ரஞ்சித்தை கடலில் இருந்து கரையேற வைத்தாள் என்று புரிகிறது. அது மட்டுமா, இந்த பிறவி என்னும் கடலில் இருந்தும் கரையேற வைப்பாள் நம் தாய். ஏதோ மந்திரம் படிக்கிறோம், பொருள் அறிந்தும் படிக்கிறோம், பொருள் அறியாமலும் படிக்கிறோம். அம்மா, உன் மந்திரங்கள் எவ்வளவு உயர்வானவை, எவ்வளவு சக்தி கொண்டவை என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டோம். நாங்கள் சொல்கிற மந்திரங்களில் குற்றம் குறைகள் இருந்தாலும் குற்றமும் குணமாய் கொள்வாய் போற்றுவோம். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.